ஹெல்த் மேட்டரும் இல்லையா ரொம்ப இது. அவ எந்த கேரக்டர்ல இல்லையா வென் ஷி வாஸ் ஆக்டிங் அஸ் அ தல தெரியல. வென் ஷி வாஸ் ஆக்டிங் அஸ் த கேரக்டர் தெரியல. நம்மளுக்கே தெரியல. எப்ப பார்த்தாலும் அந்த மூஞ்சி இப்படி வச்சுட்டு ஏதோ கீழே விழுந்துருவா. இப்பதான் நல்லா சாப்பிடுறா எல்லாம் பண்றா. பட் அப்பா என்னால முடியல. எனக்கு எப்படி இருக்கு. ஐயோ ஹவு என்ன ஆக்டிங் ஃபுல் டு ஆக்டிங். இன்னைக்கு எல்லாமே ஓகே. வந்துருச்சே. அந்த ஆட்டிடியூட் பாருங்க எப்படி. என்னால முடியாது. ஐ வில் லீவ் திஸ் ஹவுஸ். கிளம்பு. யார் உன்னை உட்கார நீங்க ஆல்ரெடி 8 வாரம் வந்து இப்படியே வேஸ்ட் பண்ணிட்ட. ஆக்சுவலி ஷீ இஸ் ஒரு த ஒன்லி பர்சன் ஹூஸ் என்ஜாயிங் பிபி ஹவுஸ். சாப்பிடுறோம் தூங்குறோம் சூப்பரா என்ஜாய் பண்ற வித் சேலரி. ஓகே, ஒரே நிமிஷம். வெல்கம் ஹரி ப்ரோ. எனக்கு ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் சேதுபதி போய் காலில் விழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து போகாதம்மா, போனா என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும்னு சொல்லி ரம்யா கிட்ட. அடுத்த வாரம் தூக்கிடுவாங்க போயிருக்கணுங்க, மேடம். செம்மையா அவ இருக்கும், அடுத்த ஜாலியா வாரம் இருக்கு. இருந்திருக்கும். அவதான் தூக்குவாங்க இல்லையா. இவ்வளவு பேசிருக்கல. நெக்ஸ்ட் வீக் இருக்காங்க அதுதான் மேடம். புரியுதா, அவளா போனா விட மாட்டாங்க. இவங்கெல்லாம் தூக்கணும் இவங்களுக்கு. அந்த மாதிரி ஆட்கள் ஆக்சுவலி இவங்கெல்லாம். இது இன்னைக்கு போயிருந்தாலும் இல்லையா அது விஜய் சேதுபதி மேலதான் வந்திருக்கும். ரொம்ப ரூடா பேசிட்டாரு. அதனாலதான் அவ இப்படி ஆயிடுச்சு நிஜமாவே டார்ச்சர் அவர் ரூடா பண்ணாரு. தாங்க பேசினாரு. அவர் வந்து அது ஏன் ஐ எஃப்ஜே கிட்டயோ அக்செப்ட் தட். விக்ரம் கிட்டயோ பேசுறாரா இந்த மாதிரி? ஒரு ரம்யா கிட்ட, திவ்யா கிட்ட, சாண்டா கிட்ட, பாரதி கிட்ட பேசுற மாதிரி தான் எஃப்ஜே கிட்ட விக்ரம் கிட்ட பேசுறாரு அவரு. இல்ல சிஸ்டர் இந்த பொண்ணு எப்படி பேசினா அந்த நம்ம லைவ் காமிக்கிறப்ப எனக்கு எல்லாம் அது தேவையில்லை இங்க இருக்கிறதுக்கு நான் என்ன காசுக்காக அப்படி பேசுறான்ல. இன்னைக்கு மட்டும் எங்க போச்சு அந்த வாய். இல்ல தப்பு இல்லைங்க. பட் நான் என்ன தெரியுமா கேக்குறேன், நீங்க வந்து கமல், நான் வந்து கம்பேர் பண்றேன்னு நினைக்கிறீங்க. பட் இஃப் யூ லுக் அட் கமல்ஸ் ஹோஸ்டிங், அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவரே வந்து ரொம்ப ஒரு டிக்னிட்டியோட தாங்க நடத்துவார் எல்லாரையும். இந்த ஆள் வந்து சுத்தமா ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறான் அடுத்தவங்களுக்கு. தட் இஸ் ட்ரூ மேடம். வி கான் கம்பேர் ஹிம் வித் கமல்ஹாசன் சார். அவருக்கு அந்த அந்த மரியாதை இருக்குல்ல ஒரு மேடம். அதுல ஹோஸ்டா நோ ஒன் இருந்தா யா எவ்வளவு ஹோஸ்ட். மெச்சூரிட்டி இருக்கணும். இந்த ஷோர் மாதிரி ஷோர். ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி பொண்ணுங்களா இலக்காரமா இருக்கு இந்த ஆளுக்கு. இல்ல இவர் அந்த சாவு அதே அந்த வேர்டே ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாரு. கமல் சார் இருந்திருந்தா ஹி வுட் ஹேவ் கிவன் இட் போட்டு அதான் அப்படி சொல்லக்கூடாது. நோ ஒன் ஹேஸ் தி ரைட் அப்படியும் சொல்லியிருப்பாரு. யூ கான்ட் நார்மலைஸ் எவ்ரிதிங். இப்போ ஒரே நிமிஷம். வெல்கம் ஹரி ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? குட் குட். எப்படி இந்த சாட்டர்டே நல்லாவே இல்லைங்க. நல்லாவே இல்லை. இந்த பண்ணி எபிசோட சொல்லுங்க. சாட்டர்டே பார்த்ததுல இருந்து நல்லாவே இல்லை. நான் நிறைய அதான் எக்ஸ்பெக்ட் சொன்னேனே. பண்ணேன். இந்த பக்கெட் மேட்டரை வந்து லாஸ்டா வச்சு முடிச்சிடலாம். ஏன் இதை வந்து ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, இந்த நெக்லஸ் மேட்டரு, இந்த கேரக்டர் கொடுத்து பேசின மேட்டர்லாம் கடைசியாக கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. ஃப்ரண்ட்லேயே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி என்ன ஃப்ளா இருந்தது, ஏன் அவங்களால பண்ண முடியல, என்ன பிரச்சனை, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் எபிசோட் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து யாரெல்லாம் கேரக்டர் இல்லை, யாரெல்லாம் கேரக்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இந்த எபிசோட் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கெட் மேட்டரே ரொம்ப வந்து தோண்டி எடுத்த மாதிரி இருந்தது. யாரோ சொன்னாங்க, வன்மப்புடைய சொன்னாங்க, அவர் வந்து பேச தெரில அப்படின்னு. இவங்களுக்கு என்ன பேசினாலும் வந்து புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் என்ன பேசணும், என்ன பதில் சொல்லணும். அவரும் எவ்வளோ இப்போ ஹோஸ்ட்டை வந்து நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து சேனல் இஸ் ஆல்ரெடி பீன் கிவன் ஸ்கிரிப்ட் த ஹோஸ்ட். இதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வே தே ஆஸ்க் தான் வந்து ஹோஸ்டோட வேலை. இதுக்கு மேலேயும் வந்து ஹோஸ்ட் வேதே வந்து ஆஸ்தான் ஹரி நானும் சொல்றேன். அவர் கேட்கிற விதத்தை தான் நான் சொல்றேன். அவர் கேட்கிற விதம் வந்து வேற வேற கண்டஸ்டன்ஸுக்கு வேற வேற மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன். அதுதாங்க. பட் வேற கண்டஸ்டன்ட் இல்லை. அது வந்து அவரோட ஒரு வே ஆஃப் ஹோஸ்டிங். நம்ம விஜய் சேதுபதி வந்து தப்பு சொல்லி ஒன்றும் அவ்வளவா அதுக்கு மேலே வந்து அவரால் செய்ய முடியாது. அவர் வந்து கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்றாரு சில விஷயத்த ரஃபா ஹேண்டில் பண்ண. மூணு தடவை எஃப்ஜே எப்படி ஹேண்டில் பண்ணாரு, திட்டினாரு. அதே அதே ஒரு விஷயத்த ரம்யா ஜோக்கு பண்ணும்போது நம்மளுக்கு தப்பா தெரியுது அப்படின்னா அது எப்படி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க. இல்லைங்க. எஃப்ஜேக்கு வந்து அவ்வளோலாம் ஒன்றும் திட்டலைங்க. எஃப்ஜே வந்து எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே டிசர்வ் இல்ல எஃப்ஜே டிசர்வ் பண்ற ரோஸ்ட் எல்லாம் இருங்க. எஃப்ஜேக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு வாரம், போன வாரம் மட்டும்தான் அவனுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் வந்துச்சு. அவன் வந்து வாரம் ரோஸ்ட் வாங்க வேண்டிய ஆள் அவன். பட் இருந்தாலும் கேட்க வேண்டிய சிச்சுவேஷன்ல தடையா இருக்கு. கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கலையேங்க.
இல்ல நான் என்ன தலையா கேக்குறேன், இருக்கும் போது இன்னைக்கு விக்ரம் வந்து சாவுன்னு சொன்னது வந்து அதெல்லாம் ஒரு சாதாரணமான வார்த்தை அப்படிங்கிறான், வெக்கமே இல்லாம அந்த ஹோஸ்ட். ஏங்க அந்த அதெல்லாம் வீட்டுல எப்படி எவ்வளவோ நார்மலைஸ் பண்ண கெட்ட வார்த்தை முடியும்? பேசுறாங்க, அந்த வீட்டுல எவ்வளவோ கெட்ட வார்த்தை ஏங்க பேசுறாங்க. நீங்க கெட்ட வார்த்தை வேற, see, கெட்ட வார்த்தை வேற, நீங்க போய் வந்து சாவுன்னு நீங்க சொல்றது வேற. வந்து பார்வதியோட சப்போர்ட்டர், இல்ல விக்ரமோட இல்ல ஹேட்டர்ன்றதுனால ஹரி இந்த ஹரி மாதிரி பேசுறீங்க ஆக்சுவலா. இல்ல ஒரு அதெல்லாம் நிமிஷம் அப்படி கிடையாதுங்க. இல்ல. இல்ல வன்ம பூனை நம்ம அந்த ஒருமையில பேச வேண்டாம். நம்ம அவர் மேல விமர்சனத்தை தாராளமா வைக்கலாம். ஈவன் நானுமே லாட் ஆஃப் கிரிட்டிசிசம் அவருக்கு எகெயின்ஸ்டா எனக்குமே இருக்கு. என்னோட டர்ன் வரும்போது நானுமே பேச தான் போறேன். ஒருமையில வேண்டாம். பிகாஸ் இஸ் ஹோஸ்டிங் த ஷோ அண்ட் அவருக்குன்னு ஹி பண்ணட்டுங்க, டிசர்வ்ஸ் பட் எனக்கு ரெஸ்பெக்ட் ஹோஸ்ட் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம எவ்வளவோ பேர் ஒருமையில கூப்பிடுறோம். இவருக்கு எதுக்கு ஸ்பெஷல் இது அவசியம் இல்லையே. அவரை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண நினைச்சா நீங்க பண்ணுங்க. எனக்கு அப்படி கொடுக்கணும்னு தோணல, நான் கொடுக்கல, அவ்வளவுதான். நான் கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணலையே. அவன் தானே சொல்றேன், அதுல வன்ம எதுவும் பூனை தப்பு நீங்க இல்லையே. அது எப்படி வேணா நீங்க வந்து ஹோஸ்டை வந்து நீங்க அட்ரஸ் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பிகாஸ் நம்ம வந்து ரியாலிட்டியை பத்தி பேசணும். அந்த ஹோஸ்ட் இந்த ஷோ நடக்கிறதுக்கு பின்னாடி ஹோஸ்ட் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகிறாரு, எப்படிலாம் கேள்வி கேட்குறான்றது உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா. எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த இந்த ப்ரீஃப் கேட்பாரு, எப்படி வந்து டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தெரிஞ்சதுனால சொல்றேன். த லாட் ஆஃப் திங் தட் ஹோஸ்ட் அண்டர்கோஸ் உங்களுக்கு அது தெரியாது. ஓகேங்களா? சில விஷயம் கேட்க முடியும், சில விஷயம் கேட்க முடியாது. சில விஷயம் வந்து இன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களே, ஷோல அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, எவ்வளவோ விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்களே, அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். விஜய் டிவி அண்ட் த ஹோஸ்ட் கோஸ் அண்டர்கோஸ் லாட் ஆஃப் ப்ரெஷர் இந்த ஷோவை பத்தி. இதை வந்து நம்ம வந்து வியூவர்ஸா வந்து நம்ம வாய்க்கு வந்து பத்தி பேசலாம், கமெண்ட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இட் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் பிக்சர். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எனக்கு வந்து தெரிஞ்ச just இன்ஃபர்மேஷன் வச்சுதானே நான் பேச முடியும். அதுதாங்க ஹரி, சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஷோ கிடையாதுன்னு சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஹோஸ்ட் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி சில விஷயம்லாம் அப்படியே கேட்டுற முடியாது கண்டஸ்டன்ஸ்ல. அதுல கொஞ்சம் நுணுக்கங்கள் இருக்கு, சில இதெல்லாம் இருக்கு. அது தெரிஞ்சாதான் வந்து அது நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம். நீங்க வந்து அஸ் அ வியூவரா நீங்க வந்து ஒரு ஷோவை டிவியில பாக்குறவங்க நீங்க வந்து இது பண்ணிருக்கலாமே, இது பண்ணிருக்கலாமேன்னு சொல்றீங்க. பட் சில விஷயம்லாம் வந்து வெளில வந்து அப்படி வர்றது கிடையாது. சில இதெல்லாம் மாறும், சில இதெல்லாம் வந்து கேட்க முடியாது. சில இதெல்லாம் கண்டஸ்டன்ட கேட்டா வந்து சில இதெல்லாம் வந்து எஃப்ஜே போனதை ரியாக்ட் பண்ணதுக்கெல்லாம் வந்து விஜய் சேதுபதி ரொம்ப காண்டாயிட்டார். ஸோ அதெல்லாம் வந்து ஆஃப் த ஸ்க்ரீன்ல நிறைய பேசியிருக்காங்க. ஸோ சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது வந்து தட் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக், தட் இஸ் ஆமாங்க, வெல் நோன், ஆமா, தட் இஸ் வெல் நோன் டு எக்ஸாக்ட்லி. யூ. அதான் சொல்றது, வெல் நோன் டு யூ. பட் இவ்வளவுதான் ஹோஸ்டுக்குன்னு ஒரு லைன் இருக்குல்ல, அதை அவரால் கிராஸ் பண்ண முடியாது. அதான் சொல்ல வரேன் நான். ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், நான் வந்து எல்லா சீசன் பிக் பாஸும் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நான் பேச முடியும். ஹோஸ்ட்னா இப்படி இப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. பாக்குற எல்லாருக்குமே அதான் ஒரு அது எக்ஸ்பெக்டேஷன் கமல் சார் இருக்கும்ல. பிறக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, விஜய் சேதுபதி வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் இது இவ்வளவுதான், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிளேட்ல இருக்கிற மீல்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். பிகாஸ் there are some restriction that we cannot talk to the contestants as seen in the public actually. இல்ல ஆக்சுவலா ஹரி, எனக்கு வந்து விஜேஎஸ் மேல வந்து ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இன்னைக்கு எபிசோட்ல இருக்கு. குறிப்பா வந்து விக்ரமுக்கு வந்து டோட்டலா ரொம்ப பயாஸ்டா இருக்கிறாரு ஃப்ரம் டே ஒன்ல இருந்து. ஸோ திஸ் இஸ் மை டர்ன் ரைட் சாம், நான் பேசலாம்ல? அவர் வேற யாராவது வெயிட் பண்றாங்களா? இல்ல பேசுங்க பேசுங்க செகண்ட் ப்ரோ. ஓகே அதுக்கப்புறம் ஜனவரி, அதுக்கப்புறம் பிக் ஃபைன். பாஸ் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஓகேவா? ஓகே நீங்க ஃபைன். பேசிருக்கீங்க. ஓகே. பாரபட்சம் அப்படிங்கிறது கண்டஸ்டன்ஸுக்கு மத்தியில ஒரு பாக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் வெளியில போட்டே ஆகும். சேனல் கூட சொல்லி இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஹரியோட ஒரு பாயிண்ட்ல ஒத்து போறேன். ஏன்னா சேனல் விக்ரம விட்டுருங்க சார், நீங்க கேள்வியே கேட்காதீங்க, நாங்க சொல்ற வரைக்கும் அது நீங்க பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து there can be a reason. அதுக்கு என்ன ரீசன்றது we don't know. ஆனா பயாஸ்டா நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் வெளியில இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு போர்ட்ரே ஆயிட்டு இருக்கு. ஏன்னா விக்ரம் பல இடங்கள்ல தவறு பண்ணியிருக்காரு. ஒரு சாவுன்ற வார்த்தையை நீங்க நியாயப்படுத்தவே முடியாது. அது ரொம்ப 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 ஒரு கொடுமையான விஷயம். அது யாருக்கு நடந்தாலும் அதை நம்ம வந்து அப்ரிஷியேட்டே பண்ண முடியாது. ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல போய் சாவுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அதை விஜேஎஸ் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணியிருக்கணும். இதே வார்த்தையை விஜய் பார்வதி பயன்படுத்தி இருந்தாலோ இல்ல வேற யாராவது பயன்படுத்தி இருந்தாலோ அவர் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. ஏன் விக்ரமுக்கு மட்டும் இவர் ரொம்ப பயாஸ்டா இருக்கிறார்? விக்ரமுக்கு மட்டும் இல்ல, கானா வினோத்துக்குமே அவர் ரொம்ப பயாஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஃபீல் எனக்கு இருக்கு. சரி, இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவுக்கு விஜேஎஸ் உடைய ஹோஸ்டிங் ஒரு பக்கெட் விஷயம். ஓகே ஃபைன். அந்த பக்கெட் விஷயத்த வச்சு ஒரு என்டையர் எபிசோட நீங்க கொண்டு போவீங்களா? புரியல. பேப்பர்ல எழுதிட்டு வர்றது மூலமா நீங்க என்ன ட்ரை பண்றீங்க?
உங்களுக்கு ஷூட்டிங் இருந்திருக்கலாம், ஷோவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாம போயிருக்கலாம். பட் அதுக்கான ஒரு ஹோம் ஒர்க்கை, ஒரு ப்ரிப்பரேஷனை நீங்க பண்ணிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? அவங்க என்ன பேசுனாங்கன்றத கூட நீங்க பேப்பர்ல எழுதி வச்சு படிக்கும் போதே தெரியுது, நீங்க இந்த வீக் ப்ராப்பரா இந்த ஷோவை ஃபாலோ பண்ணல. அதனாலதான் வெள்ளிக்கிழமை போட்டு காட்டி அந்த இடத்துல நீங்களும் நின்னு பார்த்து அந்த பக்கெட் விஷயத்துல என்ன நடந்திருக்கு, என்ன ஆர்கியுமெண்ட் போகுதுன்றத பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, அதை வச்சு ஒரு பிரச்சனையாக என்டையர் எபிசோடையும் ஓடிட்டீங்க. இந்த இடத்துல ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கூட இருக்கலாம். நாளைக்கு கூட அவர் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயத்த அட்ரஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. குறிப்பா கமருதீன் எகெயின்ஸ்ட் உமன், நாட் மென்னுக்கு எகெயின்ஸ்டா பண்ணியிருந்தாலும் தப்பு தான். எல்லாம் மீறி பேசியிருப்பான். ரம்யா விஷயத்துல இருந்தாலும் சரி, திவ்யா விஷயத்துல இருந்தாலும் சரி, பிஞ்சிருன்னு சொல்லியிருப்பான். எங்கேயாவது உலகத்துல அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தான் பாருங்க. இந்த உலகத்துல எவனும் கொடுக்காத விளக்கம். பிஞ்சிரும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், செருப்பு பிஞ்சிருங்கிறத ஷார்ட் ஃபார்மா பிஞ்சிரும்னு சொல்லுவோம். அவன் சொல்றான், உன் தலையில இருக்கிற கிளிப்பு பிஞ்சிரும்னு சொன்னேங்கிறான். இதெல்லாம் விளக்கமாடா? கம்முருன்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்காரு. கம்மு, உங்களுக்கு வெளியில கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காமா கம்மு அப்படின்னு அவர் சொல்றப்ப க்ளோஸ் அப் வைக்கிறானுங்க. விஜய் பார்வதிக்கும் அரோரா சின்க்ளருக்கும். அதை பார்த்து ரசிக்கிறாரு. புரியல. ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறான் அப்படின்னா வேற, அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்றீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலி அவர் வந்து ஏதோ நடக்கக்கூடாது நடந்த மாதிரி, என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் பாருங்க அவருக்கு. எதெல்லாம் என்ஜாய் பண்றாரு பாருங்க. அவன் கெமி கிட்ட அத்துமீறி பேசியிருக்கிறான், இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் அத்துமீறி பேசிட்டு இருக்கான். அதை நீங்க அட்ரஸ் பண்ணாம நீங்க அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற லவ் கண்டென்ட்டை வெளியில பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. கேமராமேன் வைக்கக்கூடிய ஆங்கிளை பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் விஜய் சேதுபதி மேல இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம். இத 500 பேர் 600 பேர் லிசன் பண்ற ஸ்பேஸ்ல நம்ம பேசுறது மூலமா இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் பேசி, சார் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்க குறைபாடுகளா வந்து பேசிக்கிறாங்க நிறைய பேரு, அதை திருத்திக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுங்க சார் அப்படின்னு அவர்கிட்ட யாராவது சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனாலதான் நான் வன்ம புனை வாடா போடான்னு பேசினப்ப கூட இல்ல ஒருமையில வேண்டாம். ஏங்க வாடா போடாலாம் நான் பேசவே இல்லைங்க. வா போன்னு தான் பேசுறேன். ஓ சாரி, ஓகே ஃபைன் ஃபைன். சோ அப்படின்னா இட்ஸ் ஓகே. சோ அந்த மாதிரி வேண்டாம். சென்ஸ் பண்ண முடியாம விக்கல்ஸ் விக்ரம், அதுக்கப்புறம் ரம்யா ஜோ டோட்டலா வந்து இவனுங்க பலியா இருக்கானுங்க. ஒரே பால் 3 விக்கெட். விக்கல்ஸ் விக்ரம் அவுட், வியனா அவுட், ரம்யா ஜோ அவுட். அத கூட புரிஞ்சுக்க முடியாத தத்தியா இருக்கிறவனுங்கள்ட்ட வார வாரம் வந்து பிக் பாஸ் டிப்ரெஷன் ஆனாரா இல்லையா? இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் வரலாற்றுல இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ள ஒரு போயிருந்திருப்பாரு பிக் பாஸ், இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு அப்படின்னா. இது மாதிரி உட்கார வச்சு கண்டஸ்டன்ஸ் கிட்ட நீங்க எல்லாருமே என்ன இழந்துட்டீங்க, நீங்க என்ன மீட்டுக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு சொல்றாரு. யூ ஹாவ் டு ஓன் மீ அகைன்ட்டு போறாரு அவரு. அப்போ இந்த அளவுக்கு 9 சீசன்களா ஹி ஹாஸ் பீன் தேர். இப்போ இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்ட வேற என்ன பண்ண முடியும்? சோ இட்ஸ் டோட்டலி அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், டோட்டலி அவுட் ஆஃப் டிப்ரெஷன், பிகாஸ் ஹி இஸ் ஏர்னிங் இன் crores. இவரும் ஒரு இந்த சீசன் வந்து ஃபிளாப் ஆகுது, இந்த சீசன் பெருசா வரல அப்படின்னா விஜய் சேதுபதி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால ஏதாவது ஒன்ன பண்ணி நம்ம வெளியில வர வைக்க முடியுமான்றதுக்காக ஒரு போடக்கூடிய எஃபர்ட் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் கண்ணீருக்கு அந்த கண்ணுல வந்துட்டு அழுவாங்கல்ல, அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி, மார்க் பண்ற மாதிரி, ஒரு சிறிய கண்ணீர் இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் ரொம்ப அது எகத்தாளத்தினுடைய உச்சம். அதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணவே முடியாது. இங்கதான் வந்து கமலஹாசன் அவர்களுடைய அந்த கம்பாரிசனுக்குள்ள நம்ம போறோம். அதெல்லாம் விஜேஎஸ் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் ரம்யா ஜோ அழுகிற அழுகையும், அதாவது நான் வியனாவுடைய அழுகையை சொல்றேன், ரம்யா ஜோவுடைய அழுகையும் சொல்றேன். எங்க பொய்யா அழுகுறாங்க, எங்க உண்மையா அழுகுறாங்கன்னு புரியல. இது விஜிஎஸ்க்கும் புரியல. ஏன்னா அவரும் பாக்குறாரு. எல்லாத்துக்கும் இந்த ரம்யா ஜோ வந்து சென்டிமெண்டா எனக்கு முதுகுல வந்து அடிபட்டிருக்கு, எனக்கு இங்க அடிபட்டு, எல்லா இடத்துலயும் மயங்கி விழுகுறாங்க, உடம்பு சரியில்லைங்க, உடம்பு முடியலன்றாங்க. இப்ப பார்வதி பிரச்சனைல கூட ரம்யா ஜோ என்ன சொன்னாங்க, எனக்கு உடம்பு முடியல சார், அப்பதான் சார் நான் ட்ரிப்ஸ் போட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் கொடுக்கணுமே தவிர அழுக கூடாது. அழுகைன்றது பதில் இல்ல. சோ அழுது சாதிக்கிறத வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க? 60 நாள் ஆயிடுச்சு. இனிஷியலா 2-3 வாரத்துல நீங்க அழுகுறீங்கன்றது வேற. அப்ப உண்மையான அழுகை என்ன, பொய்யான அழுகை என்ன அப்படின்றத அவங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியல. அப்ப நம்ம கேள்வி கேட்டா அவங்க அழுதுறாங்கன்றதுனால
அதனால கூட அப்படி பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு ஹோஸ்டா விஜய் சேதுபதி அவர்கள் பல இடங்கள்ல இன்னைக்கு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்ட் ரோஸ்ட் வந்து நாளைக்கு இருக்கலாம் மேபி. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் எல்லாம் பல இடங்கள்லங்க, ஒரு இடம் 2 இடம் இல்ல. ஆக்சுவலா வந்து கமருதீன் கிட்ட அவர் வந்து இந்த ரெமோ கட்ட பொம்பளை கட்ட போட்டு வருவாரு. உனக்கு கொட்டாங்குச்சி எல்லாம் வைக்க தேவையில்ல, எல்லாமே கரெக்டா இருக்குதுன்னு பேசியிருப்பாரு. அந்த ஒரு இடம். வியனாவை வந்து மார்கழி மாசத்துல இப்படி இந்த கெட்டப்ல இப்படி வர்றியம்மா அப்படின்னு பேசியிருப்பாரு. அந்த இடம். திவ்யா கணேஷ் கிட்ட வந்து எல்லை மீறி பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருப்பாரு. அந்த இடம். இது மாதிரி கானா வினோத் கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா விக்கல்ஸ் விக்ரமையும் கானா வினோத்தையும் ரொம்ப பயாஸ்டா கடந்த 4 வாரமா கானா வினோத்தை பார்த்து சட்டம் நல்லா இருக்கு, கைய கட்டாதீங்க. இதை தவிர்த்து கானா வினோத் கிட்ட வேற என்ன பேசினாரு விஜேஎஸ்? நாளைக்கு ரோஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க, பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து கானா வினோத்துக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நானுமே ஆவலா காத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி கமருதீன் டிசர்வ்ஸ் ரோஸ்ட். எஃப்ஜே எல்லாம் இன்னைக்கு தடை கொடுத்துட்டு போறாருங்க. என்னங்க பண்ணான் அவன்? கேட்டா இன்ட்ரோவர்ட்டா இருந்தானா? டேய் சிம்பு அந்த பாட்டுல மட்டும்தான்டா இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. அந்த பள்ளங்கெட்டப்ப போட்டுட்டு நயன்தாராக்கு கல்யாணம் நடக்க போறப்ப போயிட்டு ரகலை கட்டி அடிச்சிருப்பாரு, தலையில இந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு, ரிப்பன் எல்லாம் கட்டிக்கிட்டு. அந்த படம் அவன் பார்த்திருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. ஒரு கேரக்டரை கொடுத்தா அதை கூட பண்றதுக்கு வழி இல்ல, ஒரு டாஸ்க்ல இன்வால்மெண்ட் இல்ல. ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ்ல டாஸ்க் நடந்துட்டு இருக்கப்ப பாதியில ஒருத்தனை வெளியேத்தி பாத்திருக்கீங்களா இது வரைக்கும்? இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் யார்ட்டையா நான் கேட்கிறேன், பதில் இருந்தா சொல்லுங்க. இது வரைக்கும் நடந்திருக்கா அப்படி? அப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்டு டாஸ்கை விட்டு வெளில போனான் அவன், அந்த எஃப்ஜேன்றவன். அவனை வந்து கொஞ்சிட்டு இருக்காரு இவரு. என்னடா டாஸ்க் பண்ணி கிழிச்சேன்னு கேட்க வேணாம் எஃப்ஜேவெல்லாம் பார்த்து? எனக்கு இந்த எவிக்ஷன்லயே சரியான கான்ல இருக்கிறேன் நான். பிரஜனு சாண்ட்ராவை விட்டு வெளியில வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம், நம்ம வெளியில வந்து சாண்ட்ராவை விட்டு வெளில வந்து ஒரு கேம் ஆடுவோம் அப்படின்னு ஒரு சேஞ்ச நோக்கி போன ஒருத்தரை எவிக் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாம இந்த வீக் வந்து டோட்டலா அந்த டாஸ்க்ல இன்வால்வ் ஆகாம ஒண்ணுத்துலயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிற எஃப்ஜேவெல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்காங்கிறப்ப நமக்கு இரிட்டேட் தான் ஆகுது, கோவம் தான் வருது. பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் சேனல்ஸ் டிசிஷன் அண்ட் ஓட்டிங்கை பேஸ் பண்ணி இந்த சீசனுக்கான எவிக்ஷன் இல்ல. எவிக்ஷனே ஓட்டிங்கை பேஸ் பண்ணி இல்லைன்றப்போ டைட்டில் கூட ஓட்டிங்கை பேஸ் பண்ணாம அண்ட் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காம யாரோ ஒருத்தருக்கு டைட்டில கொடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் மை ஸ்பீச் அண்ட் நான் அடுத்த ரவுண்ட்ல பேசுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. ஜானரி பேசிருங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ் அன்ஃபில்டர் பேசிருங்க. ஓகேவா? ஜானரி பேசிருங்க. இல்ல ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கவர். எனக்கு என்னன்னா இப்ப அவங்க ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ்ன்னு காமிச்சாங்க. ஸோ அதுலயே வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சு லைக் வியானா, ரம்யா, பாரு ஹஸ் லைக் மேட் திஸ் பிளே அப்படின்னு. அப்ப அப்படி காமிச்சதுக்கு அப்புறம் ஒய் நாட் ஹி ஜஸ்ட் டாக் அபவுட் இட், திஸ் இஸ் அ பிளே, தீஸ் பீப்புள் வேர் இன்வால்வ் அண்ட் ஐ சா தட் அப்படின்னு அந்த முடிச்சுட்டு ஒய் கான்ட் யூ கோ டு த நெக்ஸ்ட் other things and why can't you discuss it, because there were many things happened. இந்த ஒரு இஷ்யூ ஆல்ரெடி ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ்ன்னு காமிச்சு அதை இவர் பாக்குற மாதிரி காமிச்சு அதுக்கு திருப்பி ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேட்டு ஐ வாஸ் லைக் வை தேர் சோ மச் ஆஃப் ட்ராக் ஃபார் திஸ் இஷ்யூ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த வீடியோலயே it's clean and clear. Paru is the one who kind of planned it, and Ramya got involved. Viana involved alliya therilla, but even like so like even she might also get involved, and like yeah, these people made a play. Unfortunately, things went out somewhere else, and it got dragged. Avladhan. So இதுக்கு ஏன் ஒரு 46 minutes or 50 minutes they have to ask, okay, you answer. Why? ஆல்ரெடி இந்த வீடியோவே ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ்ன்னு காமிச்சாச்சு இல்லைங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இஃப் யூ ஹேவ் எனி அதர் ஒப்பீனியன் ப்ளீஸ் ஷேர். ஓகே, பிக் பாஸ் அன்ஃபில்டர் பேசிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இது பேசிக்கலாம். பிக் பாஸ் அன்ஃபில்டர் ப்ரோ பேசிருங்க. Yeah. Bro, actually, my point of view is பார்வதி வந்து இங்க பயங்கரமா கேம் பிளே பண்ணாங்க. அது எல்லாமே வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஐ ஆம் த ஒன் வாஸ் வாட்சிங் த லைவ். எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்ட்டு. மை பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, பார்வதி ஜஸ்ட் வாண்டட் டு புட் அ பிளேம் ஷிஃப்ட் ஆன் வியானா. லாஸ்ட் வீக் நடந்த இன்சிடென்ட்ல வியானா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கெட்டு அந்த சம்திங் நடந்துச்சுல ரிகார்டிங் அவங்க வாஷ் பண்ணாம வச்சது அப்படியே இருந்துச்சுன்ட்டு அதுக்கு வந்து வியானா கூப்பிட்டு போய் சாரி கேட்க வைப்பாங்க. ஓகேவா?
விக்ரம், சபரி எல்லாம், அமித் எல்லாம் இருக்க இடத்துல போய் சாரி கேட்பாங்க. அதுக்காக நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ட்டு தான் போயிட்டு பார்வதி இந்த கேம் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் தென் அதை வந்து எப்படி மாத்திட்டாங்கன்னா, ரம்யா கிட்ட அவங்க வந்து போய் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன், நான் லைவ் பாக்குறேன், அந்த மாரி நான் வந்து இது கேம்னு சொன்னதை ஒரு வாட்டி கூட காட்டல, 3 வாட்டி பேசினாங்கன்னு ரம்யா சொல்றாங்க. ஷீ இஸ் பின் சேயிங் நான் தலையா தான் ரெப்ரசென்ட் பண்றேன், அவன் எந்த வேலையுமே செய்ய மாட்டான், அவனோட மேனேஜரும் தான் பேசினதை நான் வந்து பாக்குறேன். நீங்க வந்து இப்ப நீங்க வந்து பார்வதியை கிரேமரா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஆனா லைவ்ல எங்க இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்கவங்களை வந்து முட்டாளாக்கிட்டு இவ்வளவு கேவலமா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் எனக்கு விக்ரம் பண்றது ரொம்ப அப்படியே நல்லவா, இவன் தான் நல்லவா, ஐயோ அந்த ஆக்டிங் எல்லாம் சுத்தமா பிடிக்கல. நல்லவனா நடிக்கிற ஒரு வன்மம், ஒரு செல்ஃபிஷ், ஒரு மத்தவங்கள அப்படியே ஏத்துற மாதிரி ஏத்தி இறக்குறது, நல்லவ மாதிரி நடிச்சு மத்தவங்களை இறக்குற டவுன் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கன்னி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா விக்ரம் ரொம்ப ஒஸ்டா தெரியுது. சரிப்பா, உங்க கருத்து. அக்கா என் கருத்தும் அதேதான்க்கா. சரிங்க, தேங்க்யூ. ஓகே, ஆர்த்தி பேசுங்க. ஹாய் எல்லாருக்கும். ஆக்சுவலி நான் வந்து இந்த பிக் பாஸ் அன்ஃபில்டர்ட்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து இந்த பக்கெட் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இந்த ஆக்டிவிட்டி ரூம்ல வச்சு விக்ரம் கதவு சாத்துனது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு குட் பிளே அப்படின்றத அக்ரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பார்வதி வந்து இந்த மாதிரி விக்ரம் அந்த இடத்துலேருந்து எழுந்துக்க வைக்கிறதுக்கு பிளான் போட்டதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு குட் பிளேன்னு நம்ம ஏன் அக்ரி பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு அதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேருந்து பக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க, எடுத்துட்டு வர வச்சாங்கன்னாங்க. அது எனக்கு தெரியல எவ்ளோ பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்ட்டு. அது கிளியர் பக்கெட்ன்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. கிளியர் பக்கெட்டா இருந்தா உள்ள இருக்க கிளாத்ஸ் என்னன்னு அவர் பார்த்திருப்பாரு. அப்படி இப்ப அப்புறம் வந்து நடிச்சு ஃபீல் பண்றதுக்கு, ஐயோ! விமென் கிளாத் இருக்கு. நான் எடுக்க மாட்டேன்னு அங்கேயே சுய புத்தியோட யோசிச்சு, நான் எடுக்க மாட்டேன்னு வச்சுட்டு வந்திருக்கலாம். எஸ், ரெண் அததான் நான் நினைக்கிறேன். யாஹ்! அதேதான் இல்ல அதேதான் என்னுடைய கவிதா பாயிண்ட்டும். கவிதா அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. அப்புறம் அவங்க பேச முடியாம போயிடும். ஓகேவா? இன்னொருத்தங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. பேசுங்க ஆர்த்தி. யாஹ்! அப்படி ஓகே. அதெல்லாம் அவரு கவலைப்படல. நான் தல சொன்னாங்க, நான் எடுத்துட்டு வந்து பக்கெட்ட வைக்கிறேன்னு எடுத்துட்டு வந்து வச்சா, அது நான் ஒரு சிஸ்டரா உன்ன அப்படிதானே வியா நான் உன்கிட்ட பழகிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி அத அந்த இடத்துலயே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ப்ளேவே அதோட மொக்கையா முடிஞ்சுட்டுருக்கும். இதுல இதுக்கு வந்து அழுது சீன் போட்டு, ஓகே. இது ப்ளே தான். இந்த வியன்னா, அப்புறம் அவங்க பேர் என்ன? ரம்யா அவங்கலாம் சேர்ந்து எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இப்போ ஒண்ணு சொல்றாங்க. விச் இஸ் ஃபைன். அங்க இருக்கிற பிரஷர்ல மேபி எல்லாரும் கன்ஃப்யூஸ்டா கூட இருந்திருக்கலாம். ஐல் கிவ் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு எவ்ரிபடி. அ பட் இது ஒரு மேட்டரு, ஒரு துணி துவைக்கிற மேட்டர போயி, ஒரு வீக்கெண்ட் எபிசோடு ஃபுல்லா ஐ கெஸ் அது ஒரு 40 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணி அதுதான் அந்த ரம்யாக்கு புரியலன்னு தெரிஞ்சிருச்சு. திரும்ப அதையே புரியாத பொண்ண போட்டு கேள்வி கேட்டு கேட்டு, அந்த அம்மா என்ன டைட்டில் வின்னரா ஆகப் போறாங்க? அவங்கள மெண்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்க? நீங்க அட்லீஸ்ட் நீங்க டைட்டில் வின்னரா ஆக்கணும்னு நெனைக்கிற விக்ரமையோ, இல்ல டைட்டில் வின்னரா ஆக்கணும்னு நெனைக்கிற கானா வினோத்தையோ, நீங்க மென் பண்றதுக்கோ, கேள்வி கேட்கறதுக்கோ ஒரு 150 கொஸ்டின் இருக்கு. இந்த வாரம் கானா வினோத் தகுதி தராதரம் அவர் பேசலையா? இல்ல அவர் வந்து திவ்யா கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எப்படி இருந்தது? அந்த பொண்ணு அவங்க பேர் என்ன? ஆம் சுபிக்ஷா மேல அவர் விழுந்தாரே, அதெல்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் ஒண்ணுமே கேட்க காணோம். அவங்க டைட்டில் வின்னரா, சேனல் டைட்டில் வின்னரா நினைக்கிற கானா வினோத்தோ, இல்ல விக்ரமையோ மென் பண்றதுக்கு எவ்ளோ இருக்கு? ஒண்ணும் இல்லாத ஊசி போன பட்டாசு ரம்யா அந்த பொண்ணுக்கு கேமும் புரியல, லாங்குவேஜும் புரியல. அந்த பொண்ண போட்டு 45 நிமிஷமா நீ அழுத நான் கேள்வி கேட்க மாட்டேன். சரி கண்ண தொறச்சுக்கோ. இப்ப சொல்லு. அப்படின்ற மாதிரியே அ போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரு மாரி வீக்கெண்ட் எபிசோடே வேஸ்ட். அது யாரோ ஒரு YouTubeல நான் பார்த்தேன். இந்த இந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் வந்து பனிஷ்மென்ட் குடுக்கணும்னா, இந்த வீக்கெண்ட் எபிசோடே இருக்கக்கூடாது. பிக் பாஸும் ஒரு நாள் ஃபுல்லா பேசக்கூடாது. இந்த மாரி வச்சா தான் இந்த கண்டஸ்டன்ட்ஸ் திருந்துவாங்க. அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு. எனக்கு தெரியல அது கண்டஸ்டன்ட்ஸ் ரியலைஸ் பண்ணுவாங்களான்னு. இந்த மாதிரியான ஒரு வீக்கெண்ட் எபிசோட் இருந்ததுக்கு இல்லாமயே இருந்திருக்கலான்னு தான் என்னோட ஃபீல். ஓகே. அவங்க சாரு கேளுங்களேன். பேசுங்க. அந்த மாரி வந்து இந்த மாரி வந்து விஜய் சேதுபதி பேச மாட்டாரு.
வீக்கெண்ட்ல வரமாட்டாரு. பிக் பாஸ் பேச மாட்டான்னு சொல்ல, அப்பாடா! ஒரு நாள் ரெஸ்ட் நமக்கு சொல்லி தூங்கிடுவாங்க இந்த கண்டஸ்டன்ட்ஸ். தட் இஸ் நாட் பனிஷ்மென்ட் ஃபார் தெம். திஸ் இஸ் அ பிக்னிக் ஃபார் தெம். பிக் பாஸ் வந்து அங்க வந்து நான் ஐ டிஸோன் யூன்னு சொன்னதுக்கே அவங்களுக்கு ஒருத்தனுக்கு கூட கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்ல. அதுக்கு வந்து பிரியாணி குடுத்துட்டாய்ங்க. தேங்க் யூ பிக் பாஸ் எங்க மேல உங்களுக்கு அவ்ளோ அக்கறையா? அப்படின்னு சொல்லி சிரிச்சு, சிரிச்சு ஜாலியா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காய்ங்க. ஆக்சுவலி எனக்கு சிலதெல்லாம் இந்த சீசன் பண்றது கொஞ்சம் நல்லாதாங்க இருக்கு. முன்னாடி சீசன்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்னா அப்படியே அவர் நம்மள நடத்துற கிங் மேக்கர் அப்படின்ற ஓகே ஷோக்கு நம்ம சான்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு 100% நம்ம எஃபோர்ட் குடுக்கணும். எல்லாம் ஓகே. பட் அவங்க தான் கிங் மேக்கர். அவங்க சொல்றது தான் நம்ம கேட்கணுன்றதெல்லாம் 100% அவசியம் இல்லல்ல. நான் ஃபியூ எபிசோட்ஸ் ஆஃப் ஹிந்தி பிக் பாஸ்லாம் பார்த்துருக்கேன். அங்க இப்படிதான் வந்து ஆக்சுவலி அவங்க பிக் பாஸ்ன்னு அவங்க ஒண்ணு மதிக்கவே மாட்டாங்க. நம்ம இதுவரைக்கும் அந்த மாரி பார்த்ததில்ல. அதனால நம்மளுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. பட் எனக்கு வந்து அவர் டிசோன் பண்ணா இவங்க இந்த மாரி கண்டஸ்டன்ட்ஸ ஓன் பண்ணி அவர் என்னங்க பண்ண போறாரு? இவங்க வந்து ஆக்சுவலாங்க இல்ல நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா அவங்க வந்து பிஃபோர் தே கெட் இன்டு த ஷோ அவங்க அக்ரீமெண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கும். அதாவது பிக் பாஸ் சொல்லக்கூடியதே இறுதியானது. அவருக்கு நீங்க போதுமான அதிகபட்சமான ரெஸ்பெக்ட் அப்படின்றத குடுக்கணும். அவங்கள வந்து நீங்க அவமரியாதை செய்றீங்க. அவருடைய பேச்ச கேட்காம விதிமுறைகளுக்கு எதிராக விளையாடுறீங்க அப்படின்னா, நீங்க எந்த நேரம் வேணாலும் போட்டியில இருந்து வெளியேற்றப்படுவீர்கள். இது எல்லாத்துக்கும் அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லிங்க. ஒத்துக்கிட்டு தான் அது அவங்க அது கையெழுத்து அது போட்டுட்டு கரெக்ட் தான். வந்திருக்காங்க. சோ நான் அது ஓகே. நான் அது தப்பு சொல்லல. அவங்க அக்ரீமெண்ட்ல அப்படியே இருக்கட்டும். பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இப்ப எனக்கு ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் சொல்றாருன்றதுக்காக நான் அத அக்ரி பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லல்ல. கருத்து அஃப்கோர்ஸ், வேறுபாடுகள் அஃப்கோர்ஸ் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இருக்கலாம்ல. கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்திருக்கு. ஆதிரைக்கே எங்க இருந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல ஆதிரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, திவாகர் மாதிரி, கலையரசன் மாதிரியான ஆட்களுக்கு நீங்க வாய்ப்பு குடுத்ததே தப்பு. நீங்க வந்து அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்க்கு எதிராகவே விமர்சனத்த வச்சிருப்பாங்க. அப்பல்லாம் பிக் பாஸ் கோவப்படல. எப்போ வந்து விஜிஎஸ் கோவப்படுறாருன்னா, பிக் பாஸ் அப்படின்னு அவருக்கு பிக் பாஸ்னா என்ன அல்டிமேட் எல்லாருக்கும் மேல அது அவருடைய வீடு அதுதான் விச் மீன்ஸ் அவர் ஒரு இண்டிவிஜுவல சொல்லலைங்க. அது ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் செட்டப். அந்த கார்ப்பரேட் செட்டப்புக்கு முகம் கிடையாது, வாய்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதை நீ வணங்கணும், அதற்கான மரியாதையை கொடுக்கணும். இதுதான் அந்த கேமுடைய பேட்டர்னே. அதை நீ பிரேக் பண்ற அப்படிங்கிறப்போ அதை வந்து மேக்கர்ஸ் விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் டியூடுன்னு கூப்பிடும் போது தப்பு, பிக் பாஸ்னு கூப்பிட்டு அண்ணன்னு கூப்பிடும்போது நீ என்ன அண்ணன்னு கூப்பிட்டு போ, நீ அவர் அண்ணன்னு கூப்பிடாத. ஏன்னா 100 நாட்கள் ஒருத்தருக்கு கீழே செயல்படணும் அப்படின்னா ஒரு சில விதிமுறைகள்
கண்ணீரோட நான் இடைவேளை அப்படிங்கிறது வாட் ஐம் சீயிங் ஹிம்னா விக்ரமும் பண்ணுறதே தான் இவரும் டிஃப்ரெண்ட் வேல பண்ணிட்டு போறாரு. நம்ம விக்ரம தப்புன்னு சொன்னோம்னா இவர் பண்ணுறதும் தப்பாக தான் எனக்கு தெரியுது. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஏங்க what actually it is, what Vijay Sethupathi is doing is more bad than Vickals. இப்போ வந்து விக்கல்ஸ் வந்து ஒன்று பண்ணுறாருன்னா இப்போ வந்து ஆஸ் அ கண்டஸ்டன்ட் கண்டஸ்டன்ட் நீங்கள் வந்து அவரை கொஸ்டின் பண்ண முடியும், அவர் அகேன்ஸ்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணாதீங்க விக்ரம், திஸ் லுக்ஸ் வெரி பேட், டு நாட் டூன்னு சொல்ல முடியும். இப்போ எக்ஸாக்ட்லி. விஜேஸே அதை பண்ணும்போது யூ கான் டூ தட். இப்போ போய் ஹோஸ்ட்டை போய் இந்த மாதிரி பண்ணாதீங்க சார் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்லை இட் இஸ் அவர் மோர் நிறைய ஆஃப் அ புல்லிங் தேன் எனிதிங் எல்ஸ். வாட் விஜய் இஸ் டூயிங் மச் வர்ஸ் தேன் விக்கல்ஸ். எக்ஸாக்ட்லி வக்கீலன்னு சொல்றாரு, கண்டினியூஸாக ஆ வந்து சப்ரஸ் பண்றாரு, எல்லாமே அவரும் பண்ணிட்டு தான் இருக்காரு. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கண்டஸ்டன்ட் அண்ட் ஹிம். எனக்கு அவர் பண்ற வே ஆஃப் ஹோஸ்டிங் பிடிக்கல. ஸோ டெஃபினெட்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டஸ்டன்ஸ் வில் பி ரியாக்டிங், பட் ஆஸ் பர் த திங் இப்போ நம்ம ஸ்கூலில் போனாலும் நம்ம டீச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் இங்கே பிக் பாஸையும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். பட் தேர் இஸ் நோ அதர் வே. பட் ஆனால் இதை ஃபீட்பேக் அவர் வந்து லிசன் பண்ணிக்கிறக்கும் அவர் தயாராக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஹி இஸ் நாட் ஈவன் ரெடி டு சேஞ்ச் himself as a hostன்னு நினைக்கிறேன். பிகாஸ் he is continuously using that word அந்த ஆளு இந்த ஆளு. நீங்கள் ஃபன்னியாக பேசணுங்கிறக்காக பட் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் த கண்டஸ்டன்ஸ்ன்னு எனக்கும் தெரில. ஸோ எனக்கு இந்த பர்ஸ்பெக்டிவில் தான் இந்த ஆக்சுவலாக இந்த எபிசோட் ரொம்ப இவ்வளோ ட்ராக் பண்ணியிருக்க வேண்டாம். பட் ஸ்டில் நான் என்னோட பர்ஸ்பெக்டிவில் வந்து அது விக்ரம்க்கு வேறு மாதிரி ஒரு பேட் நேம் இது க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறக்காக அவங்க அதுக்கு டைம் எடுத்து அவர் அதை கிளியர் பண்ணி விட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் நீடுங்க. சி பீப்புள் were not even focused on this matter. உங்களுக்கு புரியுதா? This was not such a big issue for anyone outside. No one gave a damn about it. இப்போ வந்து the editors themselves didn't give a much of a thought about this issue. ஓகே, இப்போ வந்து பாரு தான் இதோட மெயின் ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னே நம்ம 1 ஹவர்லேயும் வரல, லைவ்லேயும் வரல. இட் வாஸ் நாட் தட் மச் ஃபோக்கஸ்ட். அது வந்து ஒரு பாஸ் பை கமெண்ட் மாதிரி போயிடுச்சு. சடன்லி இது ஒன்று நடந்துருச்சு. இதை வந்து டிஏ ப்ளூ அப். இந்த ஃப்ரைடேல தான் அது ப்ளோ அப் ஆயிருக்கு. ஃப்ரைடேல வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு 2 மணி நேரம் அவங்க அதை பேசிட்டு இருக்காங்க. They are பட் blowing up ஆனால் the ஒரு issue. He is சென்டர் ஆஃப் sitting த and crying ஹவுஸில் போய் about it. சென்டர் ஆஃப் த ஹவுஸில் போய் கத்தி அழுது சீன்லாம் போட்டார்ல இந்த விஷயத்துக்கு வியானாவோட. அது ஓகேங்க. There were better issues. புரியுதா? There are much important issues that needs to be addressed than this stupid thing. Just because it was Vikkal who cried, this guy literally focused everything on this one issue and messed up, let go of everything else. 4 நாளா என்னென்னமோ நடக்குது வீட்ல. கேரக்டர் சரியா பண்ணல. அவங்க நெக்லஸ வந்து கண்ட இடத்துல தூக்கி எறிஞ்சிருக்காங்க. தட் இஸ் நாட் த வே டு ப்ளே இட். ஆக்டிவிட்டி ரூமை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலா க்ளோஸ் பண்ணிட்டு தே ஹவ் ஸ்டாப்ட் பீப்பிள் ஃப்ரம் கோயிங் டு வின் திஸ் ஒன். இதுக்கு வந்து உங்களுக்கு என்எஃப்பி வேற கொடுத்துருக்காங்க. தேர்ஸ் a lot of things you want to address. அங்கங்க நீ எதுவும் அதை குறையே சொல்ல தேவையில்ல. வாட் வாஸ் யுவர் தாட் when this happened? வாட் டு யூ திங்க் அபவுட்னு கேட்டாலே அங்கே 1008 கொஸ்டின்ஸ் வரும். 2 சைடில் மாற்று கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். அதை எடுத்து he needs to give closures. இவர் திருப்பி பண்ற தப்பு என்னன்னா, he picks up issues, he roasts people about it and he moves away for a break. Dude, you need to give a closure. இதுல எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீ திருப்பி ரோஸ்ட் பண்ணிட்டு போனா ரோஸ்ட் பண்ணா அது அவங்களுக்கு தப்புன்னு மட்டும் தான் புரியும். அதுல எது சரி, வாட் இஸ் அ க்ளோஷர், எதுவுமே கொடுக்கறது கிடையாது. எவ்ரி சிங்கிள் இஷ்யூ he picks up, he doesn't finish it. He'll pick it up, he'll blast people, he'll move away. அவங்க உட்காந்து பிரேக்ல அழுவாங்க. வெளில வந்தோடனே இந்த மாதிரிலாம் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் மூவ் ஆயிடுறாரு. யூ டோன்ட் கிவ் அ க்ளோஷர். என்ன பண்றீங்க இது? கமல்னா இது ஒரு துரிஞ்சு வச்சு இதுல சரி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க புரிய வச்சுட்டு போயிருப்பாரு. யூ ஆர் நாட் டூயிங் தட். யூ ரோஸ்ட் தீஸ் பீப்புள் அண்ட் யூ லிட்டரலி புல் them down. அதுக்கப்புறம் 2 வாரம் கேம் ஆட மாட்டாங்க. தட்ஸ் கரெக்ட் ரெசிடென்ட். பட் ஆனால் எனக்கு ஒன்று கிளாரிஃபை பண்ணுங்க. லைவ் ஃபுல்லாக பார்த்தவங்க நான் ஒரு வீடியோ பார்த்து தான் சொன்னேன். ஆக்சுவலாக பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு விக்ரம டாஸ்க் லெட்டர் படிக்க வைக்கும் போது அவர் நார்மலாக தான் பேசுவார். இவரும் வந்து ஒரு நார்மலாக தான் பேசிட்டு வருவார். ஆனால் வெளியில் வந்து ஓவர் சீன் போட்ட மாதிரி தான் நான் பார்த்தேன். நீங்கள் எல்லாம் சீக்கிரம் வாங்க பிக் பாஸ் வந்து பார்க்க சொன்னார் அப்படின்ட்டு. அவர் ஆமா ரொம்ப எங்க அது see this guy தேவையில்லாத does ஒரு over சீன். too much. Okay, இவர் கரெக்ட். பேசுறதே it is over exaggerating the show and the big boss. அங்க என்ன சொல்றாருன்னா, பிக் பாஸ் வந்து எனக்கு சாமி மாதிரி, இந்த வீடு எனக்கு கோயில் மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. யூ டோன்ட் நீட் டு டூ தட். இல்லங்க. இந்த கிளாஸ்ல வந்து ஒருத்தனை எழுப்பி வந்து போர்ட்ல யாரெல்லாம் பேசுறாங்கன்னு பேர் எழுதுறான்னு சொன்னா ஒருத்தன் ஒரு பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணுவான்ல, அதைத்தான் விக்ரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
எப்ப பாரு ஏங்க லெட்டர் இவர் தான் அதான் படிக்கணுமா? வெளியில வந்து ஏன் வேற அந்த யாராச்சும் சீன்லாம் படிக்க மாட்டாங்களா? வெளியில வந்து அது அந்த ப்ரொமோல வரக்காக ஒரு ஆக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி தான் ஒரு ஆக்ட் பண்ணிட்டு அந்த வேர்ட் சொல்லிட்டு வெளில போவாருல்ல 2 See, டைம்ஸ். I am okay ஸ்மெல்லாம் with him வாங்காதீங்க. doing that. He wants that space. He's pulling that space. All okay. It's all in the game. Whatever you're trying in the game, do not over exaggerate certain things. And the host literally defending Vickles for Vickles is getting too much. Every weekend வந்து விக்கல்ஸ் வந்து அந்த நியாயம் வாரம் எங்க இருக்கோ பண்றது அங்கதாங்க பேசுவாரு. நியாயம் எல்லாம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் வந்து முட்டு கொடுக்குறாருங்க. இந்த வாரத்துல பேசுறதுக்கு வேற இஷ்யூஸே இல்லையா உங்களுக்கு? இருக்குங்க. ஆனா இது இந்த அக்யூசேஷனும் வந்து தப்பு தானங்க. அது 1 ஹவர்லாம் இருந்தது. எல்லாத்துக்கும் அதையும் வாங்கங்க. அட்ரஸ் பண்ணணும்ல. மண்டேல இருந்து ஃப்ரைடே வாங்க. எதுக்கு ஃப்ரைடேல ஆரம்பிக்கிறீங்க? இல்ல பெரிய கன்டென்ட்டே ஃப்ரைடேல ஆரம்பிச்சு ஃப்ரைடே ஃப்ரைடேலயே முடிச்சிடுறாரு. இல்ல அதுதாங்க. முன்னாடியே சாட்டர்டே போக நிகழ்வுகள் மாட்றாரு. நிறைய This guy has not ஏன் watched it. விஜய் சேதுபதி பக்கெட் தூக்குறது, விக்ரமுக்கு பக்கெட் தூக்குறது தான் பெரிய கண்டென்ட் நபியா ஃபீல் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்றது? இல்லங்க. தனியா அவருக்கு நான் விட்டுட்டீங்க மேல நடுவுல. போட்டிருக்கேன் பாருங்க. அதான் சரியா? அவருக்கு வந்து திடீர்னு வந்து அவர் ஜேடின்னு நெனப்பு வந்துருச்சு. ஒரு பக்கெட் கிடைச்சிருச்சு. தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் திரியிறாரு. ஒரு ஃபுல் எபிசோட் அதான் பண்ணியிருக்காரு அவரு. அவ்வளோதான் நடந்துச்சு இன்னைக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது. இல்லங்க சம்திங் ஈவன் ஸ்பெசிஃபிக் கண்டஸ்டன்ட்ஸ்னு சொல்லலாம். நாட் ஒன்லி விக்ரம் இல்ல. கனிகிட்டயும் இப்ப வரைக்கும் அவர் எதுவுமே வந்து ஹைலைட் பண்ணி மத்த கேர்ள்ஸ் கிட்ட பேசுற மாரி பேசுறது கிடையாது. அது ஒரு ஸ்பெஷலா தான் ட்ரீட் பண்றாரு. பிகாஸ் தே ஆர் கமிங் ஃப்ரம் அ டிஃபரண்ட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து எவிடென்ட்டா தெரியுது. தட் யூ ஷுட் நாட் டூ இட் ரைட் ஆஸ் அ ஹோஸ்ட். அது ஈவன் இஃப் யூ ஹேவ் தட் இன் மை மைண்ட் இட் ஷுட் நாட் ரிஃப்ளெக்ட் when you are talking. அது இருக்கு. ஆனா அவர் பண்ண மாட்றாரே. He wants to showcase that. அத ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுவேன்றாரு. என்ன பண்ணுவீங்க அவர்ட்ட போயிட்டு? Okay, this is what I wanted to tell.